ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர் பெருமக்களிடம் தாமே நேரில் வந்து வாக்கு சேகரிப்பதாக கருதி அஇஅதிமுக வேட்பாளரை மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 14 பக்க கடிதம் எழுதியுள்ளார். மக்களின் முதல்வருடைய சாதனை திட்டங்களுடன் கூடிய இந்த கடிதம் தொகுதி முழுவதும் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் திருமதி எஸ் வளர்மதியை கழக வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். அவருக்கு ஆதரவாக 14 பக்க சாதனை பட்டியலுடன் கூடிய கையெழுத்திட்ட வேண்டுகோள் கடிதத்தை ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பியுள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் தாம் நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு வாக்காளர்களின் இல்லந்தோறும் தாமே நேரில் வந்து வாக்கு கேட்பதாக கருதி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து கழக வேட்பாளரை மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு தாம் அளித்துள்ள வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாகவும் எஞ்சியுள்ள வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இத்தேர்தலில் திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் வாக்களிப்பதால் எந்த நன்மையும் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு தமது மனதில் என்றென்றும் தனி இடம் உண்டு என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் எழுதிய இக்கடிதம் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் 2வது வார்டுக்கு உட்பட்ட சித்திரை வீதி மற்றும் உத்திர வீதிகளில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் பொதுமக்களிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய கடிதத்தை வழங்கி கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். முருங்கப்பேட்டை, கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபாலும், நவலூர் குட்டப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர், அம்பேத்கர் நகர், மாதா கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியனும், ஸ்ரீரங்கம் 5வது வார்டுக்கு உட்பட்ட கணபதி நகர், அகிலா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு பி வி ரமணா, கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பி வேணுகோபால் உள்ளிட்டோரும் வீடு வீடாக சென்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய கடிதத்தை வழங்கி வாக்கு சேகரித்தனர். 4வது வார்டுக்கு உட்பட்ட பர்மா காலனி, ட்ரங்க் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திரளான கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்கள் முதல்வரின் கடிதங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவளர் சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருச்சி மேயர் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கழக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சோமரசம்பேட்டை, அருந்ததியர் காலனி, மல்லிகை காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சீராத்தோப்பு பகுதியில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் நலத்திட்டங்களால் கவரப்பட்டு திமுகவை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அக்கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்தனர். அப்புறம் எங்க தொகுதியிலே பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் பக்கத்துல பெரிய பெரிய இடத்துல வந்து விவசாய சார்ந்த பெரிய திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு திட்டங்கள்லாம் அதிகமாக படுத்த நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கட்சியில் சேரணும்னு நினச்சோம். ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஊரில் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக எல்லாருமே இன்னமும் அம்மா கட்சி தான் சேர்ந்தோம். அம்மாவுக்கு தான் இனிமேல் எங்களோட வாக்குகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மட்டும் இல்லை, இன்னும் எல்லாமே நாங்கள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து சந்தோஷமாக ஒரு மனதாக இணைஞ்சிருக்கிறோம். நல்லா எல்லா நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து திமுகவில் இருந்த வரலையும் எந்த பயனுமே இல்லை. எங்களுக்கு இப்போ வந்து எல்லா பயனும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து ஒரு மனசாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து இரட்டலைக்கு ஓட்டு போடுறோம். இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கோம். புதுசாக மாசமாக இருக்க பெண்களுக்கு கற்பமாக இருக்கையிலே பணம், குழந்தை பிறந்தா பணம், கல்யாணம் பண்ணா பணம், பிள்ளைங்க படித்தா பணம், எல்லா உதவியும் செய்கிறாங்க. காலுக்கு செருப்பு, எல்லா உதவியும் எங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இனிமேல் வந்து நாங்கள் அம்மாவுக்கு தான் போடுவோம். இன்னைக்கும் அம்மாவுக்கு போடுவோம், எப்போதும் நாங்கள் அம்மாவுக்கு தான் போடுவோம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் 7000 திட்டங்களை 2500 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 14 பக்க சாதனை பட்டியலுடன் கூடிய வேண்டுகோள் கடிதத்தை படித்து பார்த்து நெகிழ்ச்சியடைந்துள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் மக்களின் முதல்வர் அறிவித்துள்ள கழக வேட்பாளருக்கே வாக்களிக்கப் போவதாக உறுதிபட தெரிவித்துள்ளனர்.